தமிழ் நியூஸ் நேரலுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ரஜினி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். முதலமைச்சர் அவர்கள் இந்த டீலிமிட்டேஷனுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றியிருந்தாரு. அந்த நகலை கூட எரிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு கடுமையான தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தாரு. நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அந்த மசோதா போதிய எண்ணிக்கையினுடைய இல்லாத காரணத்தினால அந்த மசோதா தோல்வி அடைந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரும் வெற்றி என்று எதிர்க்கட்சிகள் கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி என்று கொண்டாடி வருகிறது. எப்படி பார்க்குறீங்க? இந்த உங்கள் மீது இப்போ தற்போது வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க 33% விமன் ரிசர்வேஷன் பில்லை பாஸ் பண்ண விடாம போயிட்டீங்க, பெண்களுக்கு அநீதி இழைச்சிட்டீங்க அப்படிங்கிற விமர்சனம் தான் எதிர்க்கட்சி மூலமா முன்வைக்கப்படுது. அதாவது 2001 வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டீலிமிட்டேஷன் 2026ஆம் ஆண்டு அதை தொடங்கியே ஆக வேண்டும். இன்னொரு 25 ஆண்டுகளுக்கு அதை தள்ளி போடக்கூடாது. அன்னைக்கு எமர்ஜென்சி காலத்திலும் அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அந்த டீலிமிட்டேஷனை தள்ளி போட்டார்கள். நெருக்கடியான காலத்திலும் டீலிமிட்டேஷன்ல அன்னைக்கே நம்ம அமல்படுத்தல. அதற்கு பிறகு 2001 அது 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது. இன்றைக்கு அதை எப்படியாவது நாம் நிறைவேற்றிட வேண்டும். நிறைவேற்றினால் இதுல வர என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதிப்பு ஒண்ணுமே இல்லைன்னா சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா இது சட்டமன்ற தேர்தல் தானே, நாடாளுமன்ற தேர்தலை பத்தி ஏன் சட்டமன்ற தேர்தலை கிட்ட பேசுறீங்கன்னு சொல்றாரு. இது கூட அரசியல் அறிவு கூட இல்லாத, என்ன பாஜக சொன்னாலும் அதற்கு ஆமான்சாமி போட்டுக்கொண்டு செயல்படுகிற ஒரு எதிர்கட்சி தலைவர் இங்க இருக்காரு. இதனால என்ன பாதிப்பு வரும்னா, தென் மாநிலங்கள் பெரிதும் பாதிக்கப்படும். இன்னைக்கு விகிதாச்சார அடிப்படையில நம்ம 7.2 இருக்கோம். 7.2 பங்களிப்பு நம்முடைய இந்தியாவுக்கு தமிழ்நாடு சார்பாக இதை நம்ம தரோம். இந்த டீலிமிட்டேஷன் ஆனா இது 5.6 குறையும். இவங்க விகிதாச்சார அடிப்படையில இது பண்ணா பரவாயில்ல, விகிதாச்சார அடிப்படையில பண்ணல, இவங்க மக்கள் தொகை அடிப்படையில டீலிமிட்டேஷனை பண்றாங்க. மக்கள் தொகை அடிப்படையில டீலிமிட்டேஷன் பண்ணா நம்ம மிஞ்சி போனா ஒரு 11 இடம் கூடுவோம். இதே விகிதாச்சார அடிப்படையில பண்ணா 82 இடங்கள் நமக்கு வேணும். இவங்க டீலிமிட்டேஷன் உண்மையாவே சரியான முறையில பண்ணாங்கன்னா விகிதாச்சார அடிப்படையில 7.2 மாறாத 7.2 அப்படியே எடுத்துட்டு போனா ஒரு 81 இடங்கள் கிட்ட நமக்கு வரும். ஆனா இவங்க மக்கள் தொகை அடிப்படையில பண்றாங்க. இது ஒரு விஷயம். 2019 சுதந்திர தின விழால பிரதமர் மோடி என்ன பேசினாரு? மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறார்களோ, குடும்ப கட்டுப்பாடோடு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கதான் இந்த தேசத்தின் முக்கியமான பங்கேற்பாளர்கள் அப்படின்னு மக்கள் தொகையை ஊக்குவித்து பேசிய இதே பிரதமர் மோடி இன்னைக்கு எந்த மாநிலத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கிறோ அந்த மாநிலத்துக்கு தான் பிரதிநிதித்துவத்துல அதிகமா தருவோம் அப்படின்றது. அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிதான் டீலிமிட்டேஷனா? 2019 பிரதமர் மோடி இதை பேசினாரா இல்லையா? 2019 பிரதமர் மோடி ஒண்ணு பேசிட்டு இப்போ மக்கள் தொகை அதிகமா இருக்கிற இடங்கள்ல மக்கள் தொகை கூடுதலா இருக்கிற, அதாவது வட மாநிலங்கள்லாம் இன்னைக்கு டீலிமிட்டேஷனால நிறைய எண்ணிக்கையை பெறும் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் அநீதி, தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் ஒரு பேரநீதி. இப்போ நான் சொல்றேன், இப்போ 40 51 ஆகுது, 41 80 இவங்க உயர்த்த மாட்டாங்க, 40 51 மாறுதுன்னு நான் சொல்றேன். ஆனா இதுவே உத்தரப்பிரதேசத்துல 63 இடங்கள் கூடுகிறது. 63 இடங்கள் உத்தரப்பிரதேசத்துல மட்டும் கூடுறதுனால அங்க 16.6% இருக்கு பங்களிப்பு. அவங்களது 16.5% மாறுது. அவங்களுக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி வட மாநிலத்துக்கு ஒரு ரூல், தென் மாநிலத்துக்கு ஒரு ரூல். நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா மாநிலத்தையும் ஒன்றிய அரசு ஒன்றாக பார்க்கிறது என்று. ஆனால் வட மாநிலம் வடக்கே வாழ்கிறது, தெற்கே தேய்கிறது. இந்த டீலிமிட்டேஷனும் இதே போலதான் என்று முதலாக இந்தியாவிலேயே குரல் எழுப்பிய முதல் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எழுப்பி கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு போராட்டம் நடத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கருப்பு கொடி எல்லா வீடுகளிலும் ஏந்தி வைத்து போராடிய காரணத்தினால் இன்றைக்கு நாங்கள் சொன்னோம் பாருங்க, தமிழ்நாடு வெல்லும், தலைவர் தளபதி பேர் சொல்லும்னு நான் டெய்லியும் இதை தான் நாங்க மக்கள்கிட்ட போய் சொன்னு இருக்கோம்.
மே 4ஆம் தேதி தான் எங்களுக்கு முதல் வெற்றின்னு நாங்க பார்த்தோம். ஆனால் முதல் வெற்றி ஏப்ரல் 17 தொடங்கி இருக்கிறது. எங்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. தமிழ்நாட்டு தலைவரா நாங்க பார்க்கிறோம். எல்லாரும் தமிழகத்தின் தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்க்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த தலைவர், இந்தியாவினுடைய பிரச்சனையை இந்திய நாடாளுமன்றத்தின் வரை கொண்டு சேர்த்து இன்றைக்கு எல்லாருக்கும் முன்னுதாரணமான ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு இந்த வெற்றியின் மூலம் தலைவர் தளபதிக்கு கிடைத்திருக்கிறது என்றால், பாஜகவினுடைய 12 ஆண்டு கால பாஜகவினுடைய ஒன்றிய அரசினுடைய தலைமை வகித்த பாஜகவிற்கு முதல் தோல்வி இது. வாக்கெடுப்பிலே தோத்து போனது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த தோல்வி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தேர்தல் மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமர்ந்து பாஜக ஒரு இடம் கூட வாங்க போறதில்ல தமிழ்நாட்டுல. நான் இன்னைக்கு களத்துல தான் இருக்கேன். இன்னைக்கு நான் காஞ்சிபுரத்துல இருக்கேன். காஞ்சிபுரத்துல நான் களத்துக்கு போய் பாக்குற பாஜகவை எங்கேயும் காணோம். அதிமுக காரங்க கூட பாஜகவை கூட்டு போனா ஓட்டு விழாதுன்னு பாக்குறாங்க. சிறுபான்மையினர் ஏரியாவுக்கு போறப்ப பாஜகவை விட்டுட்டு போறாங்க. இது இது வந்து எந்த மாதிரி கூட்டணின்னு எனக்கு தெரியல. இப்போ டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேர் அநீதியை இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறோம். பாஜகவினுடைய முயற்சி தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த தோல்விதான் 2026 இப்போ நடைபெறவிருக்கின்ற தேர்தலிலும் பொருந்தும். பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 50 தொகுதிகளுக்கு மேல் பாஜகவும் அதிமுகவும் டெபாசிட் இழக்கும். நான் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திலே அதிமுக டெபாசிட் வாங்க போறது கிடையாது. அப்படி தொகுதிக்கு ஒரு பேரடியை வாங்கி கொண்டிருக்கிற பாஜகவும் அதிமுகவும் இந்த தேர்தலோடு அவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். இந்த தேர்தல், இந்த வெற்றி இதோடு நிறுத்தப்படுவதல்ல. 2029 மக்களவை தேர்தலிலும் பாஜக படுதோல்வி அடையும் என்பதற்கு உதாரணம் இன்றைக்கு மக்களவையிலே தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு எளிய தொண்டனாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளராகவும் அந்த தோல்வியை மிகுந்த ஒரு சந்தோஷமான மனதோடு அதை நான் வரவேற்கிறேன். இதுதான் தேவை. இழைக்கப்படும் அநீதி என்னைக்குமே ஜெயிக்க கூடாது சார். நீதி தான் ஜெயிக்கணும், நீதி தான் வென்றணும், நீதி தான் என்னைக்குமே வெல்லணும் சார். டீலிமிட்டேஷன் தேவையில்லாத ஒண்ணு. அதுவும் இப்போ ஏதாவது தமிழ்நாட்டுல தேர்தல் வேலையா இருப்பாங்க. முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து எம்பிக்கள் எல்லாம் தேர்தல் வேலையை யூஸ் பண்ணிப்பாரு. அந்த எம்பிக்கள் எல்லாம் ஈஸியா ஓட்டு போட்டு சார். இன்னைக்கும் சொல்றேன், நம்ம எம்பிக்கள் போய் அதுக்கு எதிராக வாக்களிக்கலன்னா அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கும். அது யாருக்கு, அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. 40 பேர் அங்க போயிட்டு அதற்கு எதிராக வாக்களிக்கவில்லை என்றால் அந்த சட்டம் நிறைவேறி இருக்கும், அந்த சட்ட திருத்தம் நிறைவேறி இருக்கும். இதுதான் பாஜக எதிர்பார்த்துச்சு. இவங்கெல்லாம் வந்து வரமாட்டாங்க, நம்ம ஈஸியா வந்து கேம் பிளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஒன்னும் கிடையாது. தேர்தல் வேலையே முடங்கினாலும் சரி, தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு பேராபத்து வருகிறது என்றால் முதல் ஆளாக நிற்பவர்கள் திமுக எம்பிக்கள் தான். தேர்தல் வேலையை விட்டு எங்களுடைய தலைவர் நாடாளுமன்றத்திற்கு நீங்க போயிட்டு வாங்க, தேர்தல் வேலைலாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்ததற்கு வெளிப்பாடு இன்றைக்கு நாங்கள் வென்றிருக்கிறோம். ஆனா சார், இப்போ நீங்க தொகுதி மறுவரை சம்பந்தமான விஷயத்த ரொம்ப பகுப்பாய்வு செஞ்சு நாம அதை வந்து பேசுறோம். ஆனால் மக்கள் மத்தியில இது எந்த அளவுக்கு போய் சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு. போதிய புரிதலும் தீவிரத்தன்மையும் இன்னும் வெகுஜன மக்கள் மத்தியிலே அது வந்து சென்றடையவில்லை என்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இப்போ இந்த சமயத்துல திரு இபிஎஸ், திரு பாஜகவினுடைய பிரதிநிதிகள்லாம் இப்ப மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, 33% விமன் ரிசர்வேஷன் கிடைச்சிருக்கும். ஆனா பாருங்க, இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் வந்து செய்ய விடாதவங்க எங்களை இந்த முறையும் வந்து முடக்கிட்டாங்க, நாங்க கொண்டு வந்தோம் முடக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன் வைப்பாங்க. இதை எப்படி நீங்க கவுண்டர் கொடுக்க போறீங்க? பெண்களுக்கான ஒரு 33% கவுண்டர் கொடுத்துறேன். 33% மகளிர் இடஒதுக்கீட்டுல மசோதாவை அமல்படுத்துறதுக்கு ஒன்றிய பாஜகவின் அரசு நோக்கம். 33% அமல்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம் என்றால், சட்டப்பிரிவு 81, 82 திருத்தம் கொண்டு வர தேவையே கிடையாது. 81, 82 திருத்தம் கொண்டு வந்தாதான் அந்த சட்டத்தை இயற்ற முடியும் என்பது அந்த மாதிரி ஒரு ரூலே கிடையாது. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரை முடிந்த பிறகுதான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அமலாக்க முடியும், அமலாக்க வேண்டும் என்ற நிபந்தனையே விதிக்கும் அந்த சட்டத்தோட இதை சொல்லிடுறேன். 33(4)A 33(4)4A நீக்கினாவே போதும். 33% இடஒதுக்கீடு என்பது மகளிருக்கு கிடைத்துவிடும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 81, 82 நாங்க சட்டப்பிரிவுல திருத்தம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், நான் வந்து I'm having a valid proof.
33(4)A நீங்க நீக்கினாலே போதும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்து விடும். தேவையில்லாத ஒண்ண நீங்க அந்த சட்ட திருத்தத்தை நீக்கிறேன்னு சொல்லிட்டு இது எப்படின்னா, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். அவங்க எந்த நோக்கத்துல செயல்படுறாங்கன்னு சொல்லிடுறேன். விமன் பில்ல காமிச்சு பாருங்க, விமனுக்காக கொண்டு வரோம் விமன் பில்ல முன்னாடி நிறுத்திட்டு எதிர்கட்சிகள் ஓ சூப்பர் நல்லாதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பி பேக் எண்ட்ல வந்து டீலிமிட்டேஷனை எப்படியாவது நம்ம சாதிச்சிடலாம், அந்த அந்த வாக்கெடுப்புல அதாவது ஜெயிச்சிடலாம், இத காமிச்சு அதை அவர்கள் எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். இதெல்லாம் கணிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஏன்னா திமுக காரங்க தேர்தல் வேலையில இருப்பாங்க, திமுகவுடைய முதல்வர் தேர்தல் வேலையில இருப்பாரு அப்படின்னு பார்த்தாங்க. சார் இந்த விமன் பில் அது உண்மையாகவே நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அது இப்பதான் நிறைவேற்றலாம் கிடையாது சார், எப்பயோ நிறைவேற்றி இருக்கலாம். இன்னைக்கு காரணம் தேர்தல் வருது, தேர்தல் டைம்ல எல்லாம் வேலையா இருப்பாங்க, இப்ப ஏதாவது ஒரு பூச்சாண்டி வேலையை காட்டலாம் அப்படின்னு காமிச்சாங்க, அதை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் சார். அதெல்லாம் சும்மா சார். விமன் ரிசர்வேஷன் பில் அது ஒரு பிம்பம். இதை முன்னிறுத்தி நம்ம செஞ்சோம்னா நமக்கு எந்த ஆபத்தும் வராது, பெண்களை முன்னிறுத்தி நம்ம ஏதாவது பண்ணோம்னா எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு பார்த்தாங்க. அந்த ஆபத்தை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நீங்க அழகா கேட்டீங்க, தேர்தல் நேரத்துல இது மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், எங்கள் முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். கருப்பு சட்டை அணிந்து நேற்று வரை அந்த பில் ஃபெயில் ஆகிற வரையும் கருப்பு சட்டையில இருந்தார். பில்லு ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆனோடனே ஒயிட் ஷர்ட்டுக்கு மாறினாரு. போற பிரச்சாரத்துல பேசுறாரு. இருக்கக்கூடிய எல்லா திமுகவுடைய பேச்சாளர்கள் எல்லாரும் போற இடத்துல பேசுறாங்க. இது ஒரு வெற்றி என்று மக்களுக்கு நன்றாக தெரிகிறது. தொலைக்காட்சியில பாக்குறாங்க, டே டு டே நடக்கிறத எல்லா விஷயத்திலயும் பாக்குறோம். மக்களுக்கு புரியுது சார். மக்கள் கிட்ட முன்னையாவது கொண்டு போய் சேர்க்கணும்னா ரொம்ப இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சார். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு அடுத்த நிமிஷத்துல தெரியுது. நான் ரிசர்வேஷன் பில்லு ஃபெயில் ஆனதே என்கிட்ட நான் களத்துல இருக்கிறப்போ ஒரு பெண்மணி சொல்றாங்க, சார் இந்த மாதிரி நடந்துருச்சாமே, ஸ்டாலின் ஜெயிச்சுட்டாராமே, என்னமா சொல்றீங்க அப்படின்னா அவங்க போனை காட்டுறாங்க. சார் இங்க பாருங்க, ஸ்டாலின் சார் கருப்பு கொடி எங்களை ஏந்த சொன்னாரு, நாங்க கருப்பு கொடி காமிச்சதுனால அந்த சட்டமே நிறுத்திட்டாங்களாம் சார். அப்ப மக்கள் இது எப்படி கொண்டு போய் சேர்க்குது பாருங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் தெளிவா இருக்காங்க சார். இதுக்கு முன்னாடியாவது டெக்னாலஜி அந்த அளவு வளரல. இப்ப எல்லார் கையிலயும் இது மொபைல் போன் இருக்கு, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லி த்ரூ மொபைல் போன் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் பேசுறாங்க சார். நான் போய் பாக்குறேன் சார். இறுதியான எனக்கு இந்த விவகாரத்துல ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ அதிமுக தொடர்ந்து கடந்த காலத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த போது பல மசோதாக்களுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். அதிமுகவினுடைய இந்த 37 எம்பிக்களினுடைய தயவோடு பல சட்டங்கள் பாஸ் ஆச்சு. அதெல்லாம் கடுமையா நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும் கடந்த காலத்துல. உதாரணத்துக்கு சிஏஏ சட்டமாக இருக்கட்டும், ஃபார்ம் பில்லாக இருக்கட்டும், இது மாதிரியான பல சட்டங்கள் அதிமுக தன்னுடைய ஆதரவு தெரிவித்தது. பிறகு அது கூட்டணி தர்மம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. இப்பவும் கூட்டணி தர்மங்கிற பேர்ல தான் அது மௌனம் காக்குறாரு. தெளிவான ஸ்டாண்ட இப்ப வரைக்கும் அதிமுக அது சம்பந்தமான ஒரு ஸ்டாண்ட தெரிவிக்காம இருக்கிறாங்க. இப்போ இது தேர்தல்ல எப்படி எதிரொலிக்கும்? இந்த டீலிமிட்டேஷன்ல முதல்வர் ஸ்டாலின் திமுக கூட்டணி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருச்சு, அதை நாங்க ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம், கொளுத்தி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க. இப்ப பிஜேபி சொல்ல வேண்டாம், அவங்க தான் கொண்டு வந்தது சட்டத்தை. ஆனா இபிஎஸ் ஸ்டாண்ட் எடுக்காம வலதும் போகாம இடதும் போகாம நிக்கிறாரு. என்ன எப்படி எதிரொலிக்க போகுது தேர்தல் களத்துல? சார், தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் 24.3 சார். இப்போ இது ஒருவேளை பாஸ் ஆயிருந்துச்சுன்னா 20.7 மாறி இருக்கும் சார். ஒரு 4% டிராப் ஆயிருக்கும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களே நான் சேர்த்து சொல்றேன். இதே நீங்க வட மாநிலத்துல இந்த உத்தரப்பிரதேசம், பீகாரு, ராஜஸ்தானு, இந்தி பேசும் மாநிலங்கள்ல 38.1 இருக்கு. இது ஒருவேளை பில் பாஸ் ஆயிருந்தா 43.1 மாறி இருக்கும். இது பாமர மக்கள் வரையும் இது தெரியுது சார். இந்த விகிதாச்சாரம் நான் சொன்னது விகிதாச்சாரம் தெரியலன்னா கூட எக்ஸாக்டா நம்பர்ஸ்ல இது மாறப்போகுதுன்னு தெரியும். ஒரு 10th படிக்கிற பையன் 12th படிக்கிற பையன் கூட தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, ஓ இப்படிதான் மாறப்போகுது அப்படின்னு. இன்னும் இல்ல, எல்கேஜி ஸ்டூடெண்ட் விஜய் அவரே அறிக்கை விடுறாரு. அவரு பாருங்க, நான் தான் சொன்ன சின்ன பையனுக்கு தெரியுதுன்னு, அந்த சின்ன பையனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவர் சார் இவரு ஒரு சாதாரண கட்சி தலைவராக தான் நான் கேட்க மாட்டேன். தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர். நீங்க காலில் விழுந்தீங்க, கையில விழுந்தீங்க, எப்படி எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டீங்க? எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் போதுன்னு சொல்றாங்க. ஒரு என்ன சார் பண்றாரு? பிரதிநிதித்துவம் போனாலும் பரவாயில்ல,
நான் சந்தோஷமா இருக்கணும். அவருக்கு என்னன்னா நாளைக்கு தூக்கத்துல எழுந்து, நாளைக்கு நீதான்பா மேயர் வேட்பாளர் அப்படின்னா, அடுத்து நம்ம மேயர் ஆவணும். அவர் மறந்துருவாரு. அவர் எந்த பொசிஷன்ல இருக்கிறானே மறந்துருவாரு. அவருக்கு என்னன்னா, பாஜக சொல்றத செய்யணும் சார். இன்னைக்கு கூட திமுக கூட்டணியில நெறைய கட்சிகள் இருக்கு. திமுக ஏதாவது ஒரு வேளை தெரியாத நடக்கிற தவறுகளும் திமுக செய்தால், உடனடியாக அங்கே இருந்து எதிர்ப்பு குரல் வருது. எதிர்ப்பு குரல் விமர்சனம் வருது. விமர்சனம் என்பது தவறு இழைக்கும்போது விமர்சனம் வச்சா தப்பு கிடையாது சார். அதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நான் சொல்றேன், இவ்வளோ விகிதாச்சார அடிப்படையில நமக்கு குறையுதுன்னு சொல்றோம். எல்லாருக்கும் அது தெரியுது. ஆனா பிரச்சாரத்துல பேசுறாரு, இது இது நாடாளுமன்ற தேர்தலுக்கா? இது சட்டமன்ற தேர்தல இப்ப ஏன் இத எடுத்துட்டு வராங்கன்றாரு. இவரு என்ன வேறொரு உலகத்துல இருக்கிறாரா? இன்னைக்குதான் அந்த பில்ல பாஸ் பண்ண போறாங்க. இப்பதான் நீங்க ஏதாவது சொல்லணும்னா, இல்ல நாடாளுமன்ற தேர்தல் வந்தா பாத்துக்கலாம்னா, எனக்கு ஒண்ணுதான் தோணுது. செத்து போயிட்டான். செத்து போன பிறகு ஆபரேஷன் பண்ண முடியுமா? அதுதான் எடப்பாடி பழனிசாமி பேசுறதுல எனக்கு வேடிக்கையா இருக்குது. இந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தயவு கூர்ந்து பாக்குற மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கும் தகுதி இல்லாத நபர் எடப்பாடி பழனிசாமி தான். இவரை எதிர்க்கட்சி தலைவராக கூட மக்கள்ல தேர்ந்தெடுக்க கூடாது. ஏன்னா ஒரு மக்களை பற்றி சிந்திக்காதவர். பாஜக என்ன சொல்றதோ அதுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறார். இவரை மக்கள் எதிர்க்க வேண்டும். இந்த எதிர்ப்பு நீங்க பாப்பீங்க 2026 இன்னும் நிறைய நாளா இல்ல சார், தேர்தலுக்கு 5 நாட்கள் இருக்கு சார். 23ஆம் தேதி மக்கள் இவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்டுவார்கள். அவர் பிறந்த சிலுவம்பாளையத்திலே அந்த பூத்திலே அவரோட திமுக தான் அதிக வாக்குகள் வாங்க போகுது சார். இந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பெற்றதற்கு தமிழ்நாடு தலைகுனியிருது சார். நிச்சயமா சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்க கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.